பைபிள்ல மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதும் இதை படிச்சதும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுப்போம், இசப்பா வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வசனங்கள்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5வது வசனத்துல சொல்லியிருப்பாரு, மாயக்காரனே முன்பு உன்னோட கண்ணில இருக்கிற உத்திரத்தை நீ எடுத்துட்டு உன்னோட சகோதரன் கண்ணில இருக்கிறத எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு சிமிலரா பைபிள்ல இன்னொரு இன்சிடென்ட் இருக்கு. ஒரு பெண் வந்து சோரம் போன ஸ்திரீ, அவங்கள வந்து அடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்திட்டு ஓடி வருவாங்க. அப்போ ஜீசஸ் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க, கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுத்து தரையில எழுதுவாங்க, உங்களை எவன் பாவம் செய்யலையோ அவன் இவளை வந்து கல்லறிந்து கொல்ல கிடவன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த 2 விஷயத்துலயும் நான் ஒரு காரியத்தை நோட்டீஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, இது நம்ம ஏன் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து யாரையுமே எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். இதுல காட் தெளிவா சொல்லியிருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உன்கிட்ட இருக்கிறத நீ பாரு, உன்கிட்ட இருக்கிறத நீ எடுத்து போட்டுட்டு அடுத்தவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குட்டி ரிமைண்டர் தான் இல்லை, நம்மளோட செல்ஃபை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஏன் அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கணும், இப்படியும் கொஞ்சம் பார்க்கலாம் இல்லை.